சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். ஜம்பு மகரிஷி அவர்களுக்கும் வணக்கங்கள். அவரு தான் நம்ம சேனல்ல வந்து நடத்திட்டு கொண்டுட்டு போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மாதராசி பலன் தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரகண நிலைகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். நான் வந்து அதாவது முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். குரு சுக்ர இணைவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா போக ஞான வந்து பரிவர்த்தனை வந்து குரு சுக்ர பரிவர்த்தனை சொல்லியிருப்பேன். அதை பத்தி தான் நம்ம அதிகமா சொல்ல போறோம். மற்றதை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் வந்து பொதுவா வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவா சொல்லிடலாம். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சூரிய பகவானும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட இணைவு இருக்கு. கூட புதன் பகவானும் வந்து இணைகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 13 நாளுக்கு அப்புறம் வந்து புதன் பகவான் வந்து மீன வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி இருக்கு கிரக நிலைகள். கன்னி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அதே மாதிரி ரிஷப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்லாம் இருக்கு. இதுல மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்னா 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பேரிஷியான விஷயம் இருக்கு. அதாவது ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு, அதாவது போகக்காரனும் இணையிருந்தாலும் அதீத போகம் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறதுன்னா அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து வெறும் சுக்கிரன் ராகு மட்டும்தான் சொல்ல போறோம். மற்ற கிரகத்தெல்லாம் நம்ம பெருசா நடுவுல லைட்டா சொன்னாலும் அது மட்டும்தான் போக்கஸா நம்ம சொல்ல போறோம். அதாவது போகனான குரு சுக்ர பரிவர்த்தனை இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். இது வந்து 30 நாட்கள் நடக்க போகுது. பிப்ரவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 30 நாள் நடக்க போகுது. நம்ம எல்லாமே அதெல்லாம் டெக்ஸ்ட்ல எல்லாமே கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. அதே ஒரு மாத ராசி பலன் சொல்றது ரொம்ப டஃப் தான். இப்போ வந்து நம்ம ஈஸியா ரொம்ப சொல்ல போறோம். ஏன்னா தினராசி பலன் சொல்லிடலாம், வருட பலன் சொல்லிடலாம். மாத ராசி பலன் சொல்றது எப்பவுமே டஃப்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கரனோட ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் நம்ம சொல்லி ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோ அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு இந்த மாதிரி வணக்கங்கள். ஜம்பு மகரிஷிக்கு வணக்கங்கள். அவர் தான் நம்ம சேனல் நடத்தி கொண்டு போறாரு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கு சொல்ல போறோம். துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விபரீத ராஜயோகங்களை அனுபவிக்க போகும் துலாம் ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 நாள் மாசி 13க்கு அப்புறம் புதன் பகவானும் வந்து 6ஆம் இடத்துல மறைறாரு. அப்படின்னா 3 விபரீத ராஜயோகங்களை அனுபவிக்க போகும் துலாம் ராசிக்காரங்களே. அதாவது துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கொடுத்த விஷயம் தான். ஏன்னா வந்து அதாவது என்ன நடந்தாலும் வந்து நம்ம நல்லதே நடக்கிற மாதிரி வந்து ஒரு காலகட்டம், அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கு. இது வந்து மெயினா சொல்லிட்டேன். அதாவது போகக்காரங்கனான ராகு பகவானும் சுக்கிர பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சு 6ஆம் இடத்துல இருக்கிறது. 8ஆம் அதிபதி 6ல மறையிறது, 8ஆம் அதிபதி 6ல மறையிறது, அதாவது 6ஆம் அதிபதி 8ல மறையிறது, 8ஆம் அதிபதி 6ல மறையிறது. இது விபரீத ராஜயோகம். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 6ல மறையிறது. இது மாதிரி விபரீத ராஜயோகமா என்னென்னமோ திடீர்னு லைஃப்ல வந்து நல்லா சிறப்பா நினைச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா லைஃப்ல சண்டைக்கு போனாலும் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வின் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் நம்ம நல்லதா நடக்குது. எல்லாருமே நம்ம கிட்ட வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லதாவே நடக்குது. நம்மள எல்லாருமே நம்ம இது இவ்வளவு நாளா ஒருத்தர் போல கோவப்பட்டது கூட நம்மளுக்கு வந்து எதிர்த்தது, பிரச்சனை, தொந்தரவு, கடன், நோய், இந்த மாதிரி அனைத்து விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நல்லதாவே இருக்குது. நம்ம எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம், போராடணும், இது எல்லாமே நம்மளுக்கு நல்லதாதான் நடந்திருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் படாம இருந்தா கூட நம்ம நல்லது நடந்திருக்காது போல. இந்த மாதிரி வந்து கஷ்டம், தொல்லை, தொந்தரவு, பயம், பிரச்சனை, தொல்லை, இது எல்லாமே வந்து நடந்தது எல்லாமே நம்மளுக்கு நன்மைக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் அமையும். அதனால மிஸ் பண்ணாதீங்க. 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இதை பாருங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவபெருமான் அவர்களாலும், முருகர் அவர்களாலும், பிருத்திங்கர அவர்களாலும், 9 நவகர் அவர்களாலும், ஜம்பு மகரிஷி அவர்களாலும் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அந்த அருள் இருக்குதுங்கிறது சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.